கேட்போமா? Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into the word meditation for today. Today is 18th of June 2026, and the topic for today is Talk Right and Live Right. Our opening verse is taken from Romans 10, verse 10. For with the heart one believes unto righteousness, and with the mouth confession is made unto salvation. Did you know your words have the power to make a difference? The Bible teaches us that our words can bring life or trouble. When we speak God's word, we speak life, joy, and victory. Remember how God created the world? He spoke and it happened. The amazing news is that He has given you the ability to use your words to create your world too. When you fill your heart with God's word and speak it in faith, it will help you live right and therefore produce all you have spoken. So choose your words carefully. Speak what God says about you, and your life will show His goodness every day. Hallelujah. Let's look into another scripture from Mark 11, verses 22 and 23. And Jesus answering said unto them, Have faith in God. For verily I say unto you, that whosoever shall say unto this mountain, Be thou removed and be cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that those things which he saith shall come to pass, he shall have whatsoever he saith. Glory to God. Please repeat after me. I speak faith filled words every day. And with my faith filled words, I create whatsoever I want. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, thank you for the beautiful word that you have given us today, Lord. You have said in your word, life and death is in the power of our tongue. Lord, help us to create our world according to your perfect will for our life by our words, Lord. Holy Spirit, we surrender our tongue completely to you. You take over and guide us to speak the right words to create our world. In Jesus' name we prayed. Amen. God bless you all. See you tomorrow. Good morning. எம் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை, ஜூன் மாதம் 18ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு சரியாக பேசுங்கள், சரியாக வாழுங்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 10:10 பார்ப்போம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு வாழ்க்கையை மாற்றும் வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? வேதாகமம் நம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் ஆசீர்வாதத்தையும் அல்லது பிரச்சனைகளையும் உண்டாக்க முடியும் என்று போதிக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது ஜீவன், சந்தோஷம் மற்றும் வெற்றியை பேசுகிறோம். தேவன் உலகத்தை எவ்வாறு படைத்தார் என்பதை நினைவு கூறுங்கள். அவர் பேசினார், அது உண்டாயிற்று. அதிசயமான செய்தி என்னவென்றால், உங்கள் வார்த்தைகளின் மூலம் உங்கள் உலகத்தை மாற்றிக்கொள்ளும் திறனை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனுடைய வார்த்தையால் நிரப்பி அதை விசுவாசத்தோடு பேசும்போது அது உங்களுக்கு நீதியான வாழ்க்கையை வாழ உதவுகிறது. மேலும் நீங்கள் பேசியவற்றை உங்கள் வாழ்க்கை வெளிப்படுத்துகிறது. ஆகையால் உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுங்கள். தேவன் உங்களை பற்றி சொல்வதை பேசுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையை வெளிப்படுத்தும் அல்லது அவருடைய நன்மைகளால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம்.
மார்க் 11 வசனங்கள் 22, 23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவராய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்க. நான் ஒவ்வொரு நாளும் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறேன். என் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளால் நான் விரும்புகிறதை உருவாக்குகிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்தில் வருகிறோம் ராஜா. இன்றைய நாளிலும் நீங்க தந்த இந்த வார்த்தைக்காக, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி ராஜா. அப்பா, நீங்க உங்கள் வார்த்தை சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று. ஆவியானவரே, இன்று நாங்கள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் எங்கள் நாவுகளை உங்களுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கூடாக இடைப்படுங்க. உங்கள் பரிபூர்ண சித்தப்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள, எங்கள் வார்த்தைகளை சரி செய்து உங்கள் சித்தப்படி பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். இன்றைய நாளுக்குள்ளே உரிய கிருபைகளால் அவர்களை முடிசூட்டுங்கப்பா. அவர்கள் என்னென்ன பாடுகளுக்குள்ளாக போய் கொண்டிருந்தாலும் அவை அத்தனையும் ராஜாவே உங்கள் வார்த்தைகளை பேசி அவர்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் அதிகாரத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற விசுவாசத்தோடு இன்றைய நாளையும் கடந்து செல்ல அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow.